வணக்கம் நண்பர்களே, நான் ஜெஸ்ஸி ஜோலி. இன்றைக்கி மத்தி ஃப்ரை பண்ண போகிறோம். எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. 10 மத்தி நான் க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். அதை க்ளீன் பண்ணி அது மேலே வந்து லைட்டாக கத்தியால் இப்படி மார்க் பண்ணியிருக்கேன். அப்போ தான் காரம் உப்பெல்லாம் அதில் போகும். அதனால் இதை கரெக்டாக க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் கறிவேப்பிலை நம்ம வந்து எடுத்துக்கலாம். இந்த தண்டோடையே எடுத்துக்கலாம். மிக்சியில் போட்டுடலாம். அப்புறம் 4 சின்ன வெங்காயம் போட்டுடலாம். அப்புறம் 4 பூண்டு போட்டுடணும். அப்புறம் இஞ்சி, அப்புறம் பச்சை மிளகு, அப்புறம் கொஞ்சம் சோம்புத்தூள். இப்போ சோம்பு உங்ககிட்ட தூள் இல்லைன்னா இதுலேயே நீங்கள் போட்டுக்கலாம், அப்போ அது அரைஞ்சிடும். அப்புறம் மிளகாத்தூள், அப்புறம் குருமிளகுத்தூள் போடணும். குருமிளகும் நீங்கள் தூள் பண்ணலைன்னா இதிலேயே போட்டுக்கலாம். நம்ம வந்து அதிலேயே அரைஞ்சிடும். அதுக்கப்புறம் மஞ்சத்தூள், அப்புறம் தேவையான அளவுக்கு சால்ட்டு, அதுக்கப்புறம் ஒரு லெமனோட ஜூஸு. அதில் அந்த கொட்டை எடுத்துகிட்டு நீங்கள் வந்து அப்படியே பிழிஞ்சு ஊற்றிடுங்க. இதுக்கப்புறம் இதை நல்லா நைஸாக அரைச்சிடுங்க. அரைச்சிட்டு வந்து நம்ம மேக்னேட் பண்ணி வச்சிடலாம் மத்தியில். இப்போது இது நல்லா அரைச்சிட்டேன் மிக்சியில். இப்போ இதில் வந்து நம்ம உப்பு கரெக்டாக இருக்கான்னா நம்ம கொஞ்சமாக லைட்டாக எடுத்து டச் பண்ணி நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கணும். அதுக்கப்புறம் நம்ம இந்த மத்தியில் நல்லா அப்ளை பண்ணலாம். இது எல்லாமே நல்லா அப்ளை பண்ணிடலாம். அப்ளை பண்ணி நமக்கு வந்து ஒரு 1 hour வச்சுட்டு நம்ம சாப்பிட்ற டைமுக்கு ஃப்ரை பண்ணால் போதும். இதுலேயே நீங்கள் வந்து நல்ல கிறிஸ்பியாக வரணும் அப்படின்னா கொஞ்சம் 1 ஸ்பூன் அரிசி மாவோ இல்லைன்னா கார்ன்ஃப்ளவர் மாவோ நீங்கள் கலந்துக்கலாம். இது எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சதாக இருக்கலாம். இது பிகினர்ஸுக்காக நான் சொல்கிறேன். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் ஃப்ரை பண்ணும்போது தேங்காய் எண்ணெயிலே ஃப்ரை பண்ணி சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நைட்டுக்கு தேவையானது நைட்டு ஃப்ரை பண்ணிவிட்டு மார்னிங்க்கு நம்ம லஞ்சுக்கு தேவையானது லஞ்சுக்கு, அப்போ அந்த டைமுக்கு சூடாக ஃப்ரை பண்ணி சாப்பிட்றது தான் இது பெஸ்ட்டு. அது மட்டும் இல்லாமல் மத்தி வந்து நிறைய விட்டமின்ஸ் இருக்குது, உங்களுக்கே தெரியும். ஒமேகா 3 எல்லாம் இருக்குது. எல்லாமே நல்லாயிருக்கு. எல்லாருக்குமே நல்லதுன்னு, கர்ப்பிணி பெண்கள் குழந்தைகளுக்கு எல்லாமே நல்லதுன்னு உங்களுக்கு தெரியும். ஆனால் ஃப்ரை பண்ணுறதை விட அவங்களுக்கு குழம்பு வச்சு கொடுத்தா இன்னும் விட்டமின்ஸ் அதிகமாக கிடைக்கும். இப்போது ஒரு பேனில் நான் தேங்காய் எண்ணெய் ஊற்றிட்டுருக்கேன். தேங்காய் எண்ணெயில் மெயின் ஃப்ரை பண்ணால் தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம வந்து ஃப்ரெஷ்ஷாக அப்பப்போ ஃப்ரை பண்ணி சாப்பிட்றது தான் பெஸ்ட்டு. நைட்டுக்கு தேவையானது நம்ம மத்தியானம் ஃப்ரை பண்ணக்கூடாது. அப்போவே ஃப்ரை பண்ணிவிட்டு அப்போவே நம்ம வந்து சாப்பிட்ற டைமுக்கு ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி நம்ம ஃப்ரை பண்ணால் போதும். இப்போ எண்ணெய் நல்லா சூடாகிட்டே வருது. இப்போ நான் கறிவேப்பிலை போடுறேன். இப்போ நம்ம கறிவேப்பிலை நல்லா போட்டாச்சு. லைட்டாக அது கொஞ்சம் ஃப்ரை ஆயிடுச்சு. நம்ம அதுக்கு மேலே தான் நம்ம வச்சுருக்கிற மத்தியை வந்து நம்ம போட போகிறோம். இது வந்து ஒரு நல்ல ஃப்ளேவராக இருக்கும் கறிவேப்பிலை. அது ஒட்டியும் பிடிக்காது, அதே டைமில் ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இது ஃப்ரை ஆயிடுச்சு. நம்ம இதெல்லாம் வந்து பிளேட்டுக்கு சேஞ்ச் பண்ணலாம்.